வெறித்தனம் வெறித்தனம். நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப மாசா அந்த மாதிரிலாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. விஜய்க்குன்னா அட்லி அவரு. ஆமாம் ஆமாம், யுவன் எப்போவுமே காம்போ வித் நம்ம அஜித் சார் தான். விஜய் கூட அந்த அளவுக்கு, விஜய்க்குன்னா நம்ம வித்யாசாகர் தான். அப்போ பார்த்து வச்சார், தரமாகுது படம், எந்த குறையில. தளபதி அங்கே அவர் நந்தால மாத்தான் தல. பட் இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. கோட்டோட ஃபர்ஸ்ட் சாங்குக்கெல்லாம் இப்போ வேற மாதிரி ப்ரோ. கோட் டீச்சர் பார்த்தீங்களா? பார்த்து எப்படி சாமியா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன அதில் பிடிக்கல, எல்லாமே பிடிச்சிருக்கு. சரி வர சொல்லிட்டாங்க. இல்லைனா கோட் நல்லா டீசர் என்ஜாய் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதில் விஜய் டியூவல் ஆக்ஷன் நினைக்கிறேன். விஜய் ஆன் ஸ்க்ரீனில் கோட் டீசர் வரும்போது எல்லாமே பயங்கரமாக வைபானாங்க. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கோட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கோட்லேயும் சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அந்த சாங் செகண்ட் சிங்கிள் போட்டாங்களா? எந்த சின்ன சின்ன கண்கள் சொல்லி செகண்ட் சிங்கிள்? அதெல்லாம் போகல. கோட்டே 2 தடவை போட்டாங்க டீசர் கமலா தேட்டர். டபுள் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இப்போ தான் பார்க்குறேன் தேட்டரில் கோட் டபுள் ஆக்ஷன். ஒன்று அண்ணன் தம்பியா இல்லை அப்பா கொஞ்சம் ஏஜ்டு ஒரு விஜய், ஏஜ் கம்மியாக ஒரு விஜய். நல்லா இருந்தது பார்க்க கோட் டீசர். பைக்கை ஸ்கிட் அடிக்கும்போது ஒரு சீன் ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்தது. டைம் ட்ராவல் படமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இல்லை, டைம் ட்ராவல் ஆல்ரெடி வந்துச்சு மாநாடு. வெங்கட் பிரபு வேறு ஏதாச்சும் குக்கிங் பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், யுவன் எப்போவுமே காம்போ வித் நம்ம அஜித் சார் தான். விஜய் கூட அந்த அளவுக்கு, விஜய்க்குன்னா நம்ம வித்யாசாகர் தான். அவர் தான் சும்மா பட்டையை கலப்புவார். யுவனோட பிஜிஎம் அவ்வளோ செட் ஆகலை. பிஜிஎம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் சாங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது விஜய்க்கு. புரியல. பட் ஆனால் அதை தனித்தனியாக வச்சு பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. ஒரு ஃப்ரேம் மாதிரி விஜய் இது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சு அதை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி அது நல்லா இருந்தது. பட் ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு போனதால் ஒரு சரியாக பார்க்க முடியல. நாங்கள் பாஸ் பண்ணி பார்ப்போம், பட் சின்ன பசங்க அடல்ட்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. டீசர் எப்படியா இருந்தது? உண்மையாக சொல்லணும், சுமாராக தான் ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, மாசாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு நார்மலாக இருக்குது. படம் வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்கள எப்படி எடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. மேக்கு வந்தால் மூவி வந்தால் தான் தெரியும். பட் டீசரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது, அந்தளவு மாசாக இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ட்ரை பண்ணுறாங்க. ஜெமினி படத்தோட டீம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா வந்து எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மூவி வந்தால் தான் தெரியும் அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியல. டீசரில் அந்தளவு கிளியராக தெரியல நமக்கு. நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப மாசாக அந்த மாதிரிலாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. விஜய்க்குன்னா அட்லி அவரு. இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி டேரக்ட் தான். வெங்கட் பிரபு, அஜித் சாரு, எஸ்டிஆர் அந்த மாதிரி ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எடுக்கிற படம். விஜய்க்கு இது எப்படி சூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, மக்கள் ரசிப்பாங்களான்னு தெரியல. பட் டீசர் ஓரளவுக்கு ஓகே தான். கோட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. லோகேஷ் வச்சு எடுத்தா தான் மாசாக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஒரு பயங்கரமாக மாஸ்டர்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமாக சூப்பராக எடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள இப்போ கமலா தேட்டர் ஓனர் சொன்னார், இப்போ அடுத்து மாஸ்டரு குஷி, இப்போ அடுத்து குஷி போட போகிறாங்க உள்ள விஜய் பர்த்டேக்காக. 2-3 பழைய விஜய் படம்லாம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விஜய் மறுபடியும் ஓனர் சொன்னார், மறுபடியும் விஜய் படம் நடிக்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி விஜய் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காராம். விஜய் யோசிக்கிறாரு, ஏன்னா அவர் அரசியலுக்கு வராரு. வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. எது டீசர் 50-50ங்க, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. இதுக்கு முன்னாடி லியோ வந்தது பாருங்க, அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கோட் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த கோட் ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணாங்களா, அதுவும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கேம்பெயினடு ஏதோ சம்திங் ஒரு சாங் வந்தது, அந்த அளவுக்கு. இந்த போக்கிரியில் ஃபஸ்ட்டு சாங் அடிச்சிருப்பாங்க பாருங்க, போக்கிரி போலங்க, அதெல்லாம் எல்லாமே செம்மையாக டான்ஸ் உள்ள. பட் இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல கோட்டோட ஃபஸ்ட்டு சாங்குக்கெலாம். இப்போ அடுத்து இன்னொரு சாங் பாடியிருக்காராம், அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல, பார்ப்போம். சர்ப்ரைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது கொஞ்சம் சாங்ஸ் ஏதாவது கொஞ்சம் குத்து சாங் மாதிரி அந்த மாதிரி அவரோட ஸ்டைலில் ஏதாவது ஒரு சாங் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோட்டில் எக்ஸ்பெக்ட் பார்க்கலாம். புதுப்பேட்டை மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங் கோட்டில் போட்டால் யுவனு, நாங்களாம் யுவன் ஃபேன்ஸ், 90s நாங்களாம். யுவனோட பிஜிஎம்ஸ்க்கு அடிக்ட், யுவனோட ட்ரக்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அனிருத் தாங்க பழைய சாங். தலைவன் எப்பவுமே ஒரிஜினல் தான். பட் ஸ்டார்ல திருப்பி அடிச்சிருந்தாரு ஒரு நாளில், அது பயங்கர செம்மையா இருந்தது அந்த சாங் தியேட்டரில் பார்க்கும்போது. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி சாங்லாம் விஜய்க்கு செட் ஆகாது, பழைய சாங்.
தேங்க்யூ. செம்மையா இருந்துச்சு. வெறித்தனம். என்ன பிடிச்சிருந்துச்சு? போக்கிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தளபதி படத்துக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. கோட் டீசர் பாத்தீங்களா? கோட் டீசர் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. ரெண்டு விஜய் நல்லா இருந்தாரா? ஓகே, படத்துக்கு வெயிட் பண்றீங்க. விஜய் அரசியலுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? எப்போ? இன்னும் 18 இயர்ஸ். படம் சூப்பராக தலைவா, எந்த குறையும் இல்லை. அப்போ பார்த்து வச்சவர் தரமாகுது படம், எந்த குறையும் இல்லை. தளபதி அங்கே அவர் நந்தால மாத்தான் தலை, தரம் தலை, ஓஸ் டீசர் தரமாக தலை, எந்த பிரச்சனை இல்லை. ஓகே தலை, ஃபுல்ஃபில் அது மனசு கஷ்டமாக தான் தலை. இது தளபதி வந்து ஃபேன் ரொம்ப பெரிய தலைவர், ஆனால் ரொம்ப கஷ்டமாக தெரியல. தளபதி வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போது தெரில எனக்கு. அரிசல் வருவார், என் ஓட்டு அவர் தான் தலை, ஓட்டு அவரு தான். 2024 சம்பவம் உறுதி தலை, சம்பவம் உறுதி. நாங்கள் தான் ஆட்சி வருவோம், முக ஸ்டாலின் இபிஎஸ் எல்லாம் தாறு மாதிரி கீசிடுவோம். 1000 தான் தளபதி தான் தலை, 1000 தான் தளபதி தான். ஆமாம் சார், லவ் சாங் தலை. நான் ஒன்றும் பார்க்கல, பார்த்துட்டு தான் சொல்லுவேன். நான் பார்க்கல, ஆனால் ஃபுல்லாக போகிரி படம் வைப் ஃபுல்லாக வைப் பண்ணியிருந்தேன், அதை பார்க்கல. பூஸ் பம்மாங்க தலை, பூஸ் பம்மாங்க செம்ம. ரொம்ப மரண வெயிட்டிங் தலை, ரொம்ப வெயிட் பண்ணுறதில்ல. சூப்பராக இருந்துச்சுண்ணா. கோட் டீசர் ஆரம்பத்தில் போட்டாங்க, ரொம்ப நாளாக காலையிலே பார்த்துட்டோண்ணா.